மக்களே இப்போ டைம் வந்து டைம் என்னடா எனக்கு டைம் காட்டுதில்லை சரியா நினைக்கிறேன் ஒரு 9-9:30 இருக்கும். வெளிக்கிட்டது விடிய 7:45. சரி நல்லூருக்கு தான் போக லேட் ஆகுதுன்னு பார்த்தா தரித்திரம் முடிச்சவங்களோட சேர்ந்து சந்நிதிக்கும் போக லேட் ஆகுது. இவனுங்களை வச்சுக்கொண்டு ஆனால் வாய் கதைக்க விட்டால் வாய் மட்டும் நல்லா காய்ப்பானு. ஒருத்தன் மரக்கறி வாங்க போகிறான், ஒருத்தன் பீடி வாங்க போகிறான். இவங்களை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். இந்த பின்னிக்கு இருக்கிற நாய் தான் மக்கள். இந்த பின்னிக்கு இருக்கிற நாயை திருத்த முடியலை. இவனை உண்மையாக ஒரு 10 மணிக்கு வர சொன்னால் வருவான். ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நாய். அதை யாரும் பொம்பளைகள் கூப்பிட்டா காணும் தரித்திரம் போய் நிற்கும். நேரத்துக்கு 6 மணிக்கு வர சொன்னால் 5:45 போய் நிற்கும் நாய். இதுக்கு மட்டும் குறை இல்லை நாய். ஏய் அடுத்த ஜென்மத்தில் நீ அதான் சொன்ன பொம்பளையா நான் பிறந்து வாரேன் இல்லை. இது நீ மனுஷனா பிறந்து வா, நான் பொம்பளையா பிறந்து வார். பொழுது பிடிச்சிட்டானா பொழுது மயிரில் பிடிச்சவன் ஒன்று வாயில் வருது இல்லை விடு. உனக்கு நீ வந்து பைக் ஏற்றினா தான் உனக்கு வரும். சரியா போறா பெரிய புளித்திமா இப்படி உண்டு. வாடா வாடா உனக்கு இருக்கு அப்போ. இப்போ நாங்கள் சன்னதி போய் கொண்டிருக்கோம். இந்த சன்னதி தேர் திருவிழா. நான் மதுவண்ணா டினோ மதுவண்ணாட ஃப்ரெண்ட் பொடிய எல்லாரும் போகிறோம். இன்றைக்கு நல்ல சன்னதியில் வந்தவருக்கா சந்திப்போம். கனநாளே இப்போ சன்னதிக்கு போகிறோம் திருவிழா டைம். ஏன்னா மதுவண்ணா எத்தனை எவ்வளோ நாளாச்சு சன்னதி போய்? 1 வருஷம் தான். 1 வருஷம். நான் போயிருக்கேன். நிறைய இதே இவன்டா அந்த மாதிரி தான் இருக்கு இவனை பார்த்தாரு. தாசாதி நிலையங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதில் போக வேண்டிய ஐடியா இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அவதானமாக பாருங்க. எல்லாரும் தெரியும். வந்துட்டோம்னா ஆலயம் சொன்னால் இந்த டைம் தான் நீங்கள் வரணும். பாருங்க ஆள் முடியும். பாருங்க வாகனங்களாம் 50ல் போகிறது, 15 போகிறது, 17ல் போகிறதுக்கே இங்கே முடிஞ்ச கிடத்துக்குள்ள வருதுங்க. நர்மலா அடுத்த வருஷம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரங்க ரோட்டெல்லாம் நிறுத்திட்டா இருந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் போகுதில்லை 15 கோயிலுக்கு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
தவசாமி நிலையம் தான் கூட. பெருமானுக்கு வேதவ பெருமானுக்கு ஓங்கி ஒளிக்கட்டும் அடியவர்களே செல்வ சன்னதியானுக்கு. ஒரு மாதிரி என்னது தமிழ் என்னடா குந்துருளி குந்துருளியை சைக்கிள் பார்க்க என்னடா துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பு நிலையத்தில் விட்டுவிட்டு இப்பொழுது கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு முன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நிசாந்தன் வவுனியாவிலிருந்து பக்தி மயமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். 25 நாள் முடி அவர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் என்று அவருக்கே தெரியாது. இப்பொழுது நிசாந்தன் அவர்கள் என்ன இதுக்கு என்ன பேர் சர்பத் குடித்துக் கொண்டிருக்கிறார். எங்க டீமுங்களா இந்த அடிக்கலாம் இதால ஒரு சொக்கு குடிச்சாலும் குடிச்சது நம்மளோட. வாய்க்கலாம் தத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் மூலமாக இங்கே ஒரு